மக்களே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்றது கண்டுபிடிச்சிட்டேன். கம்ருதீன், பாரு இவர்கள் இருவர் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திவாகருக்கு தெளிவாக பிடிக்கவில்லை. அதுக்கான இது இன்னைக்கும் தெரியுது. திவாகர், நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பப்போ பார்விட்ட பேசுகிற உன்னால பார்க்க முடியுது. இது சும்மா யதார்த்தமாக விளையாட்டுக்கு எல்லாத்துட்டையும் பேசுகிற மாதிரி பேசுகிறாருன்னு நினச்சா, கமருதீன் அண்ட் பாரு இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதை பற்றி எப்போ பேசினாலும் நடுவில் பேசுகிறாரு. இப்போ கலை, பாரு, கமருதீன் இவங்கெல்லாம், திவாகர் இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது பாரு வந்து கலைகிட்ட கேட்குறாங்க. அதாவது முதல்ல வந்து அவரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. இவன் வந்து அது சரியில்லைம்மா, அவன் வந்து இல்லை, அவனை பற்றி உண்மை உனக்கு ஒரு நாள் தெரிய வரும், அப்படி அவன் வந்து ஒரு வஸ்டி கேரக்டர். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து முதல் நாள்லேருந்து இவன் பிடிச்சி தள்ளி விட்டலேருந்து இவருக்கு பிடிக்கல. அடுத்து வாட்டர் மெலனை வந்து உருண்டைன்னு திட்டுறது, அவருடைய இயலாமையை பற்றி பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து ரொம்ப பர்சனல் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே அவர் ஒரு யார் அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருந்தாலும் வச்சுருந்தாலும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இன்னைக்கு பார்வுக்கு கண்டென்ட்டுக்காக சில விஷயங்கள் வேணும். கமருதீனை வச்சு வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்றத பாரு இது பண்ணுறாங்கன்றது அவங்களே வாயால் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மைலேஜுக்காக எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். மற்றபடியாக நான் என்னோடய கண்டென்ட்டை உள்ளே கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷம் பாருங்கள் நம்ம நிலமெல்லாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. உள்ளே இருக்கவங்க கண்டென்ட்டுக்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியும் அதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ கமருதீன் அப்படின்ற ஒரு ஆளை வந்து பாரு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத தெளிவாக திவாகர் எடுத்து சொன்னதுக்கப்புறமும் திவாகரால் அதை ஏற்றுக்க முடியல. கலையிட்ட உட்காந்து பல விஷயங்களையும் புட்டு வைக்கிறாங்க. கமருதீனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரி, அது வந்து ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரியாக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரியாக இருக்கும். ஏன் மேடம், நேற்று வந்து அந்த சாப்பாட்டு டைமில் வந்து அந்த ஹெல்த்தி பவுண்டரியில் தான் நீங்கள் பேசிட்டீங்களா மேடம்? ஏன்னா அது ஊர் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கு. நீங்கள் எதை பற்றி பேசுனீங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு முன்னாடி மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுவும் நீங்கள் அந்த ஹெல்த்தி பவுண்டரியில் தான் பேசுனீங்களா அப்படின்றத வந்து அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸை கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஹெல்த்தி பவுண்டரி என்ன மண்ணா வேணா இருந்துட்டு போகுது, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கண்டென்ட் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். திவாகருக்கு வருவோமே, பாரு கமருதீன்ட்ட நெருக்கமாக பேசுகிறது திவாகருக்கு பிடிக்கல. ஏன்னா ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகுதா, அது என்ன காரணத்துக்காக வேணாலும் இருக்கலாம். ஆனால் பாரு வந்து கமருதீனை எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்காங்க. இதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, அப்புறம் நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நான் உன்ட்ட இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கிளம்பிடுறாரு. கமருதீன் பாரு எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் உட்காந்து வந்து எஃப்ஜேக்கும் இவங்களுக்கும் நடுவில் என்ன இருந்துச்சுன்னு நம்ம வந்து என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டோமோ, நம்ம ஃபீல் பண்ணமோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே லெவலில் வந்து பாரும் கமருதீனும் வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடுறது, வைக்கிறது, குசு குசுன்னு பேசிக்கிறது, டபுள் மீனிங்கில் பேசிக்கிறது, அப்படி பேசுறது, இது பண்ணுறது அப்படின்னு. இது இப்படி பண்ணுறதுனால என்ன மாதிரியான சப்போர்ட் வெளியே கிடைக்கும் அப்படின்னு பாரும் நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெளிவாக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. கலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்வை வந்து கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருக்காரு. அது உனக்கும் அவருக்குமான கம்ஃபர்ட். இப்போ எல்லாரும் அப்படி இருக்க முடியாதுல்ல, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு இருக்குல்ல. உனக்கு வந்து அவர் வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இப்படின்னு வந்து பாரு வந்து கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருக்காரு கலை. ஆனால் எப்பெல்லாம் திவாகர் வராரோ, திவாகர் வந்து அவர் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அவர் பெண்கள்கிட்ட நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா, அதுவும் அவருக்கு டிராபேக்காக மாறுது. இப்போ பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் திவாகர் வரக்கூடாதுன்னு பாரு நினைச்சாங்கன்னா சோழி சுத்தம். ஒரே ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் பாருட்ட ரொம்ப உரிமை எடுத்து பழகுற பேரில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வெளியே வந்து அவருக்கு தவறாக தான் போயிட்டு இருக்கு. 100% தவறாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட உள்ள வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பெண்கள் பாத்ரூம் போகிற டைமில் வந்து இவர் கதவை திறந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து கானா வினோத்தும் கமருதீனும் பேசிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக கமருதீன் வந்து ஒரு விஷயத்தில் சொல்லுவான், 100% பார்வட்டு சொல்லுவான். 100% ஒரு பிரச்சனையில் வந்து அடுத்து கமருதீனுக்கு இவருக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாது அப்படின்னா 100 இல்லை 200 இல்லை 1000% வாய் விடுவான் கமருதீன். வாய் விடுவான் தானே. அதை அவர் தெரிஞ்சு பண்ணாருன்னு நினைக்கல, தெரியாமல் பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் இவர் சொன்னாலும், யார் கானா வினோத் சொன்னாலும், கமருதீன் அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, ஓகே அடுத்து பாயிண்ட் கிடச்சிருச்சு, என்னைக்காவது வந்து வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக.
உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. குறைகிறதா? வாட்டர்மெலன் சீசன் முடிந்து விட்டதா? தர்பீஸின் விலை குறைகிறதா? ஆம் இல்லை கமெண்ட் பண்ணுங்க.